ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்ட்ராக்டர் சைட் குவான்டிட்டி சர்வர் வந்து ஒரு போஸ்ட் கான்ட்ராக்டில், அதாவது ஒன் சைடில் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற டைமில் வந்து ஒவ்வொரு மந்த் எண்டிலையும் வந்து நீங்கள் இன்டரிம் பேமெண்ட் அப்ளிகேஷன் ஐபிஏ வந்து கிளைண்ட் ரீப்ரசன்டேட்டிவாக இருக்கிற கன்சல்டன்ட்டுக்கு வந்து சப்மிஷன் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்தை பற்றி இந்த செஷனில் வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் டு த செஷன். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம செஷனை கண்டினியூ பண்ணுறது முதல் நம்மளோட ஃபுல் பேக்கேஜஸ் என்று சொல்கிற சிவில் QS ப்ராக்டிஸ், அதே போல் வந்து MEP QS ப்ராக்டிஸ், கோஸ்ட் எஸ்டிமேஷன், அதே போல் இன்டீரியர் ஃபிட் அவுட் QS ப்ராக்டிஸ், இந்த நாலு மெயின் கோர்சஸ், அதே போல் வந்து ஃபைனல் அக்கவுண்ட், இன்டரிம் பேமெண்ட் அப்ளிகேஷன், வேரியேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அதே போல் வந்து சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட் 5 மாஸ்டர் கிளாஸஸ் வந்து ஃபுல் பேக்கேஜஸ் ஒரு குவான்டிட்டி சர்வேயிங்கில் நம்ம எடுக்கக்கூடிய பேசிக்லேருந்து ஹை லெவல் அட்வான்ஸாக வந்து நம்ம இந்த கோர்சஸில் வந்து நம்ம ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்சஸ் சம்மந்தமான மேலதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இந்த செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற மெயினான டாபிக் வந்து என்ன சொன்னால், இந்த இன்சூரன்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட்டுங்கிற இந்த கான்செப்டை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வெரி டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கு முதல்ல வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல நான் சொல்லிட்டு மூவ் ஆகிறேன். ஜஸ்ட் அசியூம் பண்ணுங்க, வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணீங்க, வந்து கான்ட்ராக்டர் சைடில் வந்து எஸ் குவான்டிட்டி சர்வேரை வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு மந்த் எண்ட்லேயும் வந்து உங்களோட பேமெண்ட் அப்ளிகேஷனை வந்து கன்சல்டனுக்கு வந்து சப்மிஷன் பண்ணுறீங்க. ஓகே, கன்சல்டனுக்கு. ரைட், இந்த டைமில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களோட சைட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் வந்து என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஒரு குறிப்பிட்ட கேஷ் ஃப்ளோ உண்டு. அதாவது கிளைண்ட்டை வந்து நம்ம குறிப்பிட்ட கேஷ் ஃப்ளோ வந்து எடுக்கணுங்கிற மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து உங்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களோட ரியல் டைமை ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு விளங்கியிருக்கும். ரைட், ப்ராஜெக்ட் டைரக்டர் வந்து ஆல்வேஸ் வந்து பேமெண்ட் டைமில் வந்து இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. ரைட், இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் வந்து பேமெண்ட் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த இடத்த சென்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்த சென்ட் பண்ணுற டைமில் வந்து என்ன ஒரு காமனாக நடக்கிற ஒரு இஷ்யூ உண்டு. என்னென்னு சொன்னால், இந்த கன்சல்டன்ட் வந்து இந்த பேமெண்ட் அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முதல் வந்து அவர் செக் பண்ணுற ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் தான் வந்து என்னென்னு சொன்னால், இந்த இன்சூரன்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து எல்லாம் வந்து வெலிடிட்டியாக வந்து இருக்கா இந்த குறிப்பிட்ட கான்ட்ராக்டருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு வந்து இதை வந்து க்ராஸ் செக் பண்ணுவான். ரைட், அதனால் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சேம்பிளான ஒரு எக்ஸல் ஷீட். நமக்கு தெரியும் வந்து ஒரு போஸ்ட் கான்ட்ராக்டில், எஸ்பெஷலாக வந்து சவுதி அரேபியாவில் வந்து நம்ம இந்த இன்சூரன்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிஷன் பண்ணணும். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அப் டு ஃபினிஷ் வரையும் வந்து இந்த இன்சூரன்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வெலிடிட்டி இருக்கணும். அதால் வந்து நம்ம வந்து ஆல்வேஸ் வந்து இதில் இந்த இன்சூரன்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர் டேட் வந்து என்ன எப்போ முடியுதுங்கிறது வந்து கட்டிங் கேஃபில் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கே இருக்கணும். ரைட், இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட் அண்ட் கேரண்டி, அதே போல் அட்வான்ஸ் பேமெண்ட் பாண்ட். ஸோ நமக்கு தெரியும் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட், அந்த பேமெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம கட்டாயம் வந்து இந்த 2 ஐட்டத்தை வந்து கொடுக்கணும். இது வந்து எப்படி நடக்கும்னு சொன்னால், சில டைமில் வந்து இந்த பாண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுற, இந்த கேரண்டி ப்ரொவைட் பண்ணுற இந்த பேங்க் வந்து ஒரு 1 இயராக வந்து கொடுப்பாங்க. ஒரு 1 இயர் முடிய அடுத்த 1 இயருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், ஜஸ்ட் வந்து எஸ்யூம் பண்ணுவோம், ஒரு ப்ராஜெக்ட் வந்து டியூரேஷன் வந்து ஒரு 2.5 இயர்ஸ்ன்னு சொன்னால், அப்போ குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ரைட், இது வந்து முதலாவது விளங்கியிருக்கணும். அதே போல் வந்து மற்ற டாக்குமெண்டேஷன், அதாவது இந்த கான்ட்ராக்ட் ஆல்ரெடிஸ்ன்னு சொல்லலாம், இந்த கார் இன்சூரன்ஸ், அதே போல் வந்து ஒர்க்மேன்ஷிப் இன்சூரன்ஸ், பிளான் அண்ட் மெஷினரி இன்சூரன்ஸ், இதில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் டைப். அதே போல் வந்து சில சர்டிஃபிகேட்னு சொல்வது கொமர்ஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அதே போல் சவுதி கான்ட்ராக்ட் அத்தாரிட்டி சர்டிஃபிகேஷன், அதே போல் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிட்டி சர்வீஸ், சக்காத் அண்ட் டேக்ஸ், கோசி, சவுதி சேஷன், வேஜ் ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட்டுங்கிற மாதிரி எல்லா வகையான சர்டிஃபிகேட் ப்ளஸ் இன்சூரன்சஸ் ப்ளஸ் அதர் ரிலேட்டடான கேரண்டிஸ் ஓ பாண்ட், இந்த 3 வகையான மெயினான டைப் வந்து அந்த டாக்குமெண்டேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெலிடிட்டியாக இருக்கணும். அந்த கன்சல்டன்ட் வந்து என்ன செய்வான்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களோட பேமெண்ட்டை வந்து எதை வச்சு செக் பண்ணுவான்னு சொன்னால், இந்த நம்ம இப்போ சொன்ன, அதாவது இந்த கேரண்டிஸ், ஓகே, இந்த கேரண்டிஸ், அதே போல் வந்து இன்சூரன்சஸ், அதே போல் வந்து சர்டிஃபிகேட், இந்த 3 டைப்பான இந்த ஓல் டாக்குமெண்டேஷனுக்குரிய இந்த எக்ஸ்பயர் டேட் வந்து இருக்கா இல்லையாங்கிறத க்ராஸ் செக் பண்ணுவான். இதில் ஏதாவது வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்குன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், சம்டைம் வந்து இந்த கன்சல்டன்ட் வந்து நீங்கள் சப்மிஷன் பண்ணின இந்த பேமெண்ட் அப்ளிகேஷன் வந்து இமீடியட்டாக வந்து இந்த கான்ட்ராக்டருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும்னு சொன்னால், அதாவது ஒரு கன்சல்டன்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணது ப்ரோதான் வந்து விளங்கும் வந்து இந்த குவான்டிட்டி சர்வேருக்கு வந்து, அதாவது நம்மளோட இந்த குறிப்பிட்ட அந்த டாக்குமெண்டேஷன் வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டுன்னு சொல்லி. ஸோ இதால் வந்து இதை வந்து திரும்ப ரினியூ பண்ணி அந்த டாக்குமெண்டேஷனை திரும்ப அட்டாச்மெண்ட் பண்ணி இந்த கன்சல்டனுக்கு அனுப்புறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், அந்த ஒரு மினிமம் அந்த ஒரு 2 வீக்ஸ் டைம் பீரியட் ஆச்சும் எடுக்கும். ஸோ இதால் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் நம்மளுக்கு வர வேண்டிய அந்த கேஷ் ஃப்ளோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் உண்டாகும். ஸோ சம்டைம் வந்து நான் சொன்னது வந்து
மினிமம் வந்து 2 வீக்ஸ்னு சொல்லுது. சில டைமில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் இன்னும் வந்து டைம் பீரியடை வந்து அது எடுத்துக்கொண்டிருக்கும். ஸோ இதால் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் நம்மளுக்கு மந்த்லி வர வேண்டிய அந்த மந்த்லி கேஷ் ஃப்ளோ வந்து இந்த இடத்த வந்து தடைப்படும். ஸோ அதால் வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹை ரிஸ்க் இருக்கும் அதாவது நம்ம ஒர்க் செய்கிறதுக்கும். அதுபோல் கம்பெனிக்கும் வந்து அந்த மந்த்லி கேஷ் ஃப்ளோ வந்து வராதில் வந்து ரெகுலராக வராதில் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதால் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம வந்து பேமெண்ட் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வந்து இந்த கன்சல்டனுக்கு வந்து சப்மிஷன் பண்ணுற டைமில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும் சொன்னால் நம்மளோட வந்து இந்த எக்ஸல் ஷீட் ட்ராக்கிங் அந்த ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம க்ராஸ் செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன சொன்னால் நான் சொன்ன இந்த கேரண்டீஸ் இன்சூரன்சஸ் அண்ட் அது சர்டிஃபிகேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வெலிடிட்டியாக இருக்காங்கிறத க்ராஸ் செக் பண்ணணும். அது எப்போ நம்ம க்ராஸ் செக் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு தெரியும் வந்து நம்ம பேமெண்ட் அப்ளிகேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் ஒரு 1லேருந்து ஒரு 3ங்கிற அந்த டேட்டுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து நம்ம சப்மிஷன் பண்ணுவோம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கான்னு சொல்லி நம்ம மினிமம் வந்து லாஸ்ட் மந்த் ஒரு செகண்ட் வீக்லேயே வந்து க்ராஸ் செக் பண்ணணும் நம்மளோட சைட்லேருந்து. நம்ம அப்படி ஏதாவது எக்ஸ்பயர் ஆக இமீடியட்டாக வந்து இதுக்குரிய கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து இமீடியட்டாக நோட்டிஃபை பண்ணணும். அதே போல் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து சிசி வைக்கணும் இமெயிலில் வந்து. ஸோ அவங்களும் விளங்கக்கூடியதா. ஸோ அதால் வந்து சில டைமில் வந்து இந்த வகையான இந்த டாக்குமெண்டேஷன் வெரிஃபை அதாவது இதை வந்து ரினியூவல் பண்ணுறதுல வந்து ஒரு ஹை மேனேஜ்மெண்ட் அன்றைக்கி சில பீப்புள் வந்து செய்வாங்க. சில டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து சிசி வைக்கிறதால வந்து அந்த ப்ராஜெக்ட் டைரக்டரோ ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸுக்கு வந்து சிசி வைக்கிறதால வந்து அவங்களும் வந்து இந்த ரினியூவல் பண்ணுற இந்த பீப்புளுக்கு வந்து ஞாபகப்படுத்துவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவை அடுத்த மாத பேமெண்ட் அப்ளிகேஷன் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதான் வந்து அந்த அதாவது மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த வெரி பிக்கஸ்ட் ஹெடேக் அண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம சொல்ல வர விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் அதாவது ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷன் ஒன்று ப்ரிப்பரேஷன் பண்ணி சப்மிஷன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முதல் வந்து நம்ம சொன்ன இந்த டாக்குமெண்டேஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து இது வந்து வெலிடிட்டியாக இருக்காங்கிறத வந்து க்ராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் அப்ளிகேஷன் நம்ம சப்மிஷன் பண்ணுற டைமில் வந்து அப்போ நம்மளுக்கு மேலதிகமாக வர அந்த ப்ராப்ளம் அந்த காம்ப்ளெக்ஸான அந்த ஹெடேக் வந்து இல்லாமல் போகும். ஓல்ரைட் கைஸ், ஸோ இதுதான் வந்து இந்த செஷன் மெயினான கன்செப்ட். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு உண்மைக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணி நம்மளோட கோர்ஸ் சம்மந்தமான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க.